எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான பிரெட் சில்லா தாங்க பார்க்க போறோம். ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்டா ஈஸியா ரெடி பண்ணிடலாங்க. சாப்பிட்றதுக்கு அப்படியே பிரெட் ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் எக்கே சேர்க்காம எக்கு போட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். சூப்பர் டேஸ்டியான இந்த பிரெட் சில்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பிரெட் சில்லா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டர் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்காக பிளேட்ல 1/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோட பொடியா நறுக்குன்னு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழத்தை விதையை எடுத்துட்டு பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. 1/2 கேப்சிகம பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நறுக்குன்னு மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு பேட்டர் பாத்தீங்கன்னா பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நல்லா கலந்துக்கிறேன். நான் எக்ஸ்ட்ராவா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கொஞ்சம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நான் இன்னைக்கு ஒரு 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா எக்ஸ்ட்ராவா நீங்க கடலை மாவு கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுட்டு இப்ப இதுல நான் இன்னைக்கு ஒரு 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பிரெட் ஸ்லைஸையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கடலை மாவு மிக்ஸ்ல நல்லா கோட் பண்ற மாதிரி இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கடலை மாவு மிக்ஸை ஃபுல்லாவே பிரெட்ல வந்து டிப் பண்ணிக்கணுங்க. அந்த வெங்காயம் நம்ம கட் பண்ணி போட்டிருக்கிற வெஜ்ஜீஸ் எல்லாத்தையுமே மேல வச்சு இந்த மாதிரி கோட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி கோட் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்ப டோஸ்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஸ்கில்லட் யூஸ் பண்ணிருக்கேன். ஸ்கில்லட்ல 1 டீஸ்பூன் பட்டர் வந்து நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். இதுல பிரெட்டை வந்து உள்ள வச்சுக்கலாம். வச்சுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு பிரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு சைடு மெதுவா திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடுமே மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா டக்குன்னு வந்து நமக்கு வெந்த மாதிரி அப்படியே பிரவுன் கலர்ல ஆயிடும். ஆனா உள்ள வந்து நமக்கு மாவு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி போட்டு நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். பாருங்க, நல்லா திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிட்டேன். நம்மளோட டேஸ்டியான பிரெட் சில்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே போல இன்னொரு பிரெட் ஸ்லைஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கடலை மாவு மிக்ஸ்ல ஃபுல்லாவே இந்த மாதிரி டிப் பண்ணி சேர்த்துட்டு அப்படியே வந்து பேன்ல போட்டு 2 சைடு சுட்டு எடுத்தோம்னா அவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டியான பிரெட் சில்லா சூப்பரா ரெடிங்க. கடலை மாவு மிக்ஸோட சீஸ் சேர்த்துக்கலாம். பன்னீரை துருவி சேர்த்து நீங்க சில்லா செய்யலாம். சூப்பரா இருக்கும். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பிரெட் சில்லா சூப்பரா ரெடிங்க. ஈவினிங் டீ டைம்க்கோ இல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நைட் டின்னருக்கு எப்படி வேணாலும் சாப்பிடலாம். சாஸோடையும் வச்சு சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடவே செம்ம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா இது போல நீங்களும் இந்த பிரெட் சில்லாவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.